வணக்கம். லேர்ன் மலையாளம் த்ரூ தமிழ் இந்த சீரியஸில் நம்ம இதுவரைக்கும் ஸ்வரங்கள், வெஞ்சனங்கள் இது 2 லெசனையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது உயிர் எழுத்துக்களும், மெய்யெழுத்துக்களும் நம்ம படித்து முடிச்சாச்சு. இப்போ 3வது லெசனாக நம்ம பார்க்கக்கூடிய லெசன் உயிர்மெய் எழுத்துக்கள். இது மலையாளத்தில் அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாள வெஞ்சனாட்சரங்களை நாம் 6 குழுக்களை பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குழு தா குரூப். இப்போ தா வெஞ்சனாட்சரம் ஸ்வரங்களோடு சேர்ந்து எந்த மாதிரியான அக்ஷரங்களை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். தமிழ் மொழியில் 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன. உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களாகும். தமிழில் மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உள்ளன. இவைகள் சேர்ந்து தமிழ் எழுத்து மாலையின் அடிப்படை அமைப்பை உருவாக்குகின்றன. நமஸ்காரம். மலையாளத்தில் மொத்தம் 15 ஸ்வரங்கள், 36 வெஞ்சனங்கள் உண்டு. வெஞ்சனங்கள் ஸ்வரங்களுமாய் சேர்ந்தால் புதிய அக்ஷரங்கள் உண்டாக்கும். ഇവയെ സ്വരവ്യഞ്ജനങ്ങൾ എന്ന് വിളിക്കുന്നു. ഓരോ വ്യഞ്ജനവും 15 സ്വരങ്ങളുമായി ചേർന്ന് 540 സ്വരവ്യഞ്ജനങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നു. ഇവ ചേർന്നാണ് മലയാള ഭാഷയുടെ സമ്പന്നമായ അക്ഷരമാല രൂപം കൊള്ളുന്നത്. തമിഴ് ഉയിരെഴുത്തുക്കൾ അ, ആ, ഇ, ഈ, ഉ, ഊ, എ, ഏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மலையாள ஸ்வரங்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, இர், ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறதுனால, அதாவது அக்ஷரங்கள் பற்றி பார்க்க போகிறதுனால, நம்ம லெசன் 1ல் படித்த ஸ்வரங்களையும் உயிரெழுத்துக்களையும் இப்போ பார்த்தோம். அடுத்து இப்போ நாம் தமிழ் மெய்யெழுத்துக்களையும் மலையாள வெஞ்சனங்களையும் பார்க்கலாம். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, ப, ழ, ல, ர, ந, ஷ, ச, ஹ. இந்த எழுத்துக்களை மொத்தமாக பார்க்கும்போது தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18ஓடு இந்த 3 எழுத்துக்கள் சேர்றதுனால மொத்தம் 21 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மலையாளத்தில் இந்த சிறப்பு எழுத்துக்களையும் சேர்த்து தான் 36 வெஞ்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. க, 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 घ, ङ, च, छ, ज, झ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, ஃப, ப, ப, ம, ய, ர, ல, ப, ழ, ல, ர, ஷ, ஷ, ச, ஹ. ஒரு லாங்குவேஜை நீங்கள் மறக்காமல் படிக்கணும், படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜோடைய எழுத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விருப்பத்தோடு கற்றுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அமையும். ஸோ அதனால் இந்த மலையாள அக்ஷரங்கள், வெஞ்சனங்கள், ஸ்வரங்கள் அப்படின்னு எல்லா எழுத்துக்களையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அதை எழுதி பார்க்கணும். இந்த சீரியஸில் வரக்கூடிய ஒரு லெசனையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சீரியஸோட அடுத்த லெசனுக்கு நீங்கள் போகணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு கால இடைவேளை அப்படின்றதே கிடையாது, கால நிர்ணயம் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லெசனை ஒரு நாள்லேயும் கற்றுக்கலாம், ஒரு 3 நாள்லேயும் கற்றுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு வாரத்துலேயும் கற்றுக்கலாம். என்னுடைய சஜஷன், உங்களுக்கு இது ஃபுல்லாக மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ இந்த அக்ஷரங்கள் லெசனில் நாம் குறியீடுகள் மூலயமா ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். தமிழ் குறியீடுகள். தமிழ் குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் அ அப்படின்றதுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான குறியீடுமே கிடையாது. ஏன்னா அ ப்ளஸ் இக்கு ஈக்குவல் டு க
அதுக்கு துணை குறியீடுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆ அப்படின்னு வரும்பொழுது துணைக்கால் அப்படின்றது ஒரு குறியீடாக இருக்குது. எடுத்துக்காட்டு, ஆ கூட்டல் இக்கு ஈக்குவல் டு கா. காக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடுறது மூலிமா அது கா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ஒரு உயிரெழுத்துக்களுக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அதே மாதிரி தான் மலையாளங்களிலும் ஒரு ஒரு உயிரெழுத்துக்கள், அதாவது ஸ்வரங்களுக்கும் ஒரு குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகளை வெஞ்சனங்கள் கூட நம்ம உபயோகிக்கும் போது தான் அது ஸ்வர வஞ்சனங்களாக மாறுது. அதாவது தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் மலையாளத்தில் ஸ்வர வஞ்சனங்களும் உருவாகுது. மலையாள குறியீடுகளை இதை கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய குறியீடுகளை கரெக்டாக பாருங்கள். நீங்கள் இதை கூட உங்களுடைய மலையாளம் த்ரூ தமிழ் நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தா தா தி தி து து த்ரீ தே தே தை தோ தோ தௌ. எழுதி பாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். தா தா தி தி து து த்ரீ தே தே தை தோ தோ தௌ. இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெஞ்சனாட்சரம் தா உடைய குரூப்பில் 2வது லெட்டருக்கு நீங்கள் போகலாம். ஸ்வரவஞ்சனம் தா. தா எழுத்து கூட ஹா அந்த சவுண்டு சேரும் பொழுது தா அப்படின்னு அது மாறுது. அது எழுத்து தமிழில் பார்க்குறதுக்கு மா போன்ற அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்த எழுத்தை நீங்கள் எளிமையாகவே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதன் மூலயமா அடையாளம் கண்டுடலாம். தா தா தி தி து து த்ரீ தே தே தை தோ தோ தௌ. இந்த எழுத்தை நீங்கள் முதல்ல எந்த வரிகளில் பார்த்தாலுமே அது உங்களுக்கு மா அப்படின்னு தான் உங்களுக்கு மைண்டில் வரும். அதனால் நீங்கள் ரியாக்ட் ஆக தேவையில்லை, கஷ்டமாகவும் நீங்கள் நினைக்க தேவையில்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு எளிமையானதாகவே மாறிடும். இப்போ நாம் அடுத்த வெஞ்சனாட்சரம் தா குள்ள போகலாம். ஸ்வரவஞ்சனம் தா. தா தா தி தி து து த்ரீ தே தே தை தோ தோ தௌ. இந்த ஸ்வரவஞ்சனம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையான ஒரு வஞ்சனம் தான். ஆனால் இது ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னா, பா குரூப்பில் இருக்கக்கூடிய பா அப்படின்ற வார்த்தையும் தா குரூப்பில் இருக்கக்கூடிய தா அப்படின்ற வார்த்தையும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும். அதனால் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெட்டருக்குள்ளே போகலாம். ஸ்வரவஞ்சனம் தா. தா அப்படின்ற எழுத்து கூட ஹா அப்படின்ற சவுண்டு சேரும் பொழுது தா அப்படின்ற ஒலியோடு
ஒரு எழுத்து உருவாகுது. அதுதான் தமிழில் யா மாதிரியான வடிவமைப்பை கொண்டுள்ள தா. த, தா, தி, தி, து, து, தே, தே, தை, தோ, தோ, தௌ. நீங்கள் இதை முதல்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு கடினமாக இது ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் இதை மலையாள எழுத்துக்கள் நீங்கள் எழுத படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு யா அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே வராது. உங்களுக்கு வெஞ்சனாட்சரம் யா எந்த மாதிரி அமைப்பு இருக்குமோ அது மட்டும்தான் உங்களுக்கு யா அப்படின்னு தோணும். இப்போ நம்ம அடுத்த லெட்டரான ஸ்வரவஞ்சனம் நா, அதாவது தமிழில் இது சிறிய நா. மலையாளத்தோடைய நாவுடைய அமைப்பு எந்த விதமான சுழியும் இல்லாமல் 3 கால்களோடு இருக்கும். இப்போ நான் அதனுடைய உச்சரிப்பை சொல்கிறேன், எழுதி பழகுங்க. நா, நா, நீ, நீ, நு, நு, ன்றி, நே, நே, நை, நோ, நோ, நௌ. இப்போ நாம் 4வது குரூப்பான தா குரூப்பை பார்த்து முடிச்சிருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இதை நீங்கள் கம்ப்ளீட்டடாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெட்டருக்கான நீங்கள் போகலாம். நன்றி.